ஷேய் நந்தி கைலாசத்தில் போட்ட கணக்கு தப்பாது. முக்கால் சத்தியம் எல்லாம் புரிஞ்சுக்கோ. உலக நாடு, தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு கணக்கு, நந்தி கணக்கு. கருப்பு ஆடை முதல். நீதி நியாயம் தர்மம். நீதி நியாயம் தர்மங்கிறது கடவுள் உள்ள கணக்கு. நீதி நியாயங்கிறது நீதி கிடைக்கிறோம், நீதி கிடைக்கும். நியாயத்தை கிடைப்படி நியாயத்தை கிடைக்கும். இப்போ இரண்டுமே நீதியும் இல்லாமல் போச்சு, நியாயமும் இல்லாமல் போச்சு. அநியாயப்பட்டு தான் 100க்கு 100 ஆடு தான், 1000க்கு ஆடு தான். இப்போ இதுக்கு என்ன கணக்கு விடை? அப்போ அந்த கருப்பு ஆடை வழக்கறிஞர்கள் நீதிபதி ஜட்ஜி கோச்சார் ஆனமன் அந்த கருப்பு ஆடையை கைலாசத்தில் கணக்கு முடிச்சிட்டார். முக்கால் சாத்தியம் 7 நாட்டு சனீஸ்வரிக்கிட்ட எரிச்சாச்சுன்னா, எரிச்சு முடிச்சாச்சுன்னா அந்த ஆடையிலே அவனே வருவான். அவனே வந்து நீதிமன்றத்தில் உட்காருவான். அது யாருக்குமே தெரியாது. மாநிலத்தில் இருக்கிற நீதிபதியை ஜட்ஜி கோச்சார் ஆன பெண்ணுக்கு தெரியாது, வழக்கறிஞர் தெரியாது. புரியுதா இல்லையா? தப்புக்கு தண்டனை கொடுக்கணும், தண்டனை கொடுக்க முடியல. இப்போ இது என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்கலாம். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி நீதிமன்ற கோர்ட்டில் வேடிக்கை பாருங்கள். சரியா? சனி உட்கார்தான், எரிச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவான். அந்த டயத்துப்படியே வருவான். எல்லாம் டெல்லி டு தமிழ் அந்த கணக்கு போட அங்கங்கே பார்த்து எல்லாம் முடிச்சுட்டு அது ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்ற கோர்ட்டுக்கு 10 மணிக்கு உட்காந்துருவான். டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் 10 மணிக்கு உட்கார்தான். டைம் கொடுத்துட்டார் கடவுள். 10 மணிக்கு உட்காந்து 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு. 10 to 11. 11க்குள்ளே எங்கெங்கே பார்க்கணுமோ அத்தனையும் பார்த்துருவான். 7 நாட்டு சனீஸ்வரி. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. ஆடை எரிச்சாச்சுன்னா தப்புக்கு போனால் தப்புக்கு வந்தால் குடும்பம் கோத்தாரங்கள் எல்லாமே கண்ணீர் கூத்தலமாக இருக்கும். இதுதான் கணக்கு. கடவுள் விட்ட கணக்கு, கைலாசத்தில் விட்ட கணக்கு. கைலாசத்தில் ஐயா நீதிமான் போட்ட கணக்கு. நீதி தவறு நடந்தால் தப்புக்கு தண்டனை அப்பப்போ வீட்டுகளில் நடக்கும். நடக்காதில்ல, நடக்கும். அப்படியே சிதற விடுவார் கடவுள். உச்ச காளீஸ்வரம் கால் சத்தியம்.